ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான அன்பின் இயேசு நற்செய்தி ஜெபக்குழுவின் சார்பிலும் ஜெபக்குழு குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இணையதளத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பானவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சேனலிலே அன்பின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் வெளிவருகிறது. காணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவனுடைய வார்த்தையை தேசமெங்கும் திருச்சபையெங்கும் தேவ ஜனங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட 10 மாதங்களை கர்த்தர் உங்களையும் என்னையும் தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து வந்திருக்கிறார். அற்புதமாய் தாய் அரவணைப்பது போல எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், தள்ளப்பட்ட நேரங்கள், தனிமைப்பட்ட நேரங்கள், எல்லா நேரத்திலும் கர்த்தர் கூடவே இருந்து இதுவரையும் மட்டும் நடத்தி இந்த வருடம், இந்த ஆண்டு 11வது மாதம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதம் இருந்தவர்கள் கூட ஒருவேளை இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்றைய வரை ஜீவனோடு வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றி பலியினை செலுத்துவோம், நன்றி சொல்வோம். ஆண்டவராய் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தின் திறவுகள் வாக்குத்தத்தமாக, நவம்பர் மாத திறவுகள் வாக்குத்தத்தமாக கர்த்தருடைய ஆவியானவர் அடியனோடு கூட ஆவியிலே பேசின வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, மார்க்குவின் நற்செய்தி புத்தகம் 36ஆம் அதிகாரம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை இந்த மாதம் முழுதும் விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், விசுவாசம் இல்லாமலா நாங்கள் சர்ச்சில் போய் கர்த்தரை ஆராதிக்கிறோம், விசுவாசம் இல்லாமலா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், விசுவாசம் இல்லாமலா தேவனுடைய வார்த்தையை நாங்கள் படிக்கிறோம் என்று சொல்லி, வாசிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு ஜெபக்கூட்ட தலைவனாகிய யாயிரிடத்திலே சொல்கிற வார்த்தையை விசுவாசம் உள்ளவனாக இரு. இந்த வார்த்தையை சொல்கிறார். கத்தோலிக்க திரு விவிலியத்திலே, கத்தோலிக்க வேதாகமத்திலே துணிவோடு இரு என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே, உன் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாத, பயப்படாத, உன் நம்பிக்கை விட்டு விடாத. தென்னிந்திய திருச்சபையின் வேதாகமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆம் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க ஒன்று, ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை கேள்விப்பட்டுதான், ஆண்டவரை தெரிந்து கொண்டுதான் இந்த ஜெபக்கூட்ட தலைவன் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்க வேண்டும், அவள் சிரசிலே கை வைக்க வேண்டும், அவள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் என்று சொல்லி கடந்து வந்தான். என் வேதம் அப்படித்தான் சொல்கிறது. 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், மார்க்கு நற்செய்தி புத்தகத்தில், அவன் தேடி வந்து ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஐயா, என்னுடைய குமாரத்தி மரித்து போகும் தருவாயில் இருக்கிறார், நீங்கள் கொஞ்சம் வந்து அவள் மேலே அவள் சிரசில் கை வைத்தீங்கன்னா, அவள் தலையில் கை வைத்தீங்கன்னா சுகமாகும் என்று விசுவாசிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கிறது. சர்ச்சைக்கு போகும்போது, சபையில் இருக்கும்போது, கூடி நிற்கும்போது விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் நம்ம பிரச்சனை தான் நமக்கு முன்னதாக நிற்கிறது, நம்ம பாடுகள் தான் நமக்கு முன்னதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்றார், நீ விசுவாசத்தோடு இரு. விசுவாசம் என்ன செய்யும் என்பதை குறித்தும், கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்தும், இந்த மாதம் முழுதும் உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தெய்வம் வெளிப்படுவதை குறித்தும் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நடத்துவாராக. ஹல்லேலூயா. இதை கேட்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி, தங்கையே, இன்றைக்கு உங்கள் விசுவாசமே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். மரித்த இயேசு எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காய், என் அக்கிரமங்களுக்காய் என் தன் ஜீவனையை கொடுத்தார் என்று சொல்லி நீ விசுவாசிப்பாயானால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, யாயிரு அந்த பாஸ்டர், அந்த ஜெபக்கூட்ட தலைவன் அவரிடத்தில் சொல்லி அழைத்து வந்தான் தன்னுடைய இல்லத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அழைத்தது நோக்கம் நிறைவேறும்படியாய் ஆண்டவர் வந்தார். அழைப்பின் சத்தத்துக்கு இணங்கி கடந்து வருகிறார்.
பெரும் கூட்டம் அவரோடு கூட கடந்து வருகிறது. இடையிலே பெரும்பாடுள்ள பெண்ணை சந்திக்கிறார். அவர்களிடத்தில் சுற்றி நிற்கும்போது அவர் ஆடையை தொட்டு அவள் விசுவாசத்தின் படி ஆடையை தொட்டு சுகமானாள். என் வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நன்றாய் கவனிங்கள். மத்தேயு நற்செய்தி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, அவள் தனக்குள்ளாய் சொல்லிக் கொண்டாளாம், நான் இயேசுவை தொட்டா நான் சுகமாகிடுவேன். இவருடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இன்றைக்கு விசுவாசம் நம்முடைய பிரச்சனையை பார்த்தவுடனே, நம்மளுக்கு வருகிற காரியங்களை பார்த்தவுடனே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களை பார்த்தவுடனே நாம் கலங்கி நிற்கிறோம். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கட்சிக்கும் சிங்கமோல் அலைந்து திரிகிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற ஒரு நல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிற இயேசு. ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர் நடந்தது என்ன? அவருடைய இருதயத்தில் எப்படி இருந்திருக்கும்? இந்த இயேசு கிறிஸ்துவை அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் போய் என் மக மேலே இந்த ஊழியக்காரர், இந்த இயேசு, இந்த ரட்சிக்கிற ஆண்டவர் கையை வைத்தா அற்புதம் நடக்கும் நினச்சா, அவள் சாகும் தருவாயில் இருக்கான்னு வேகமாக கூட்டிகிட்டு போனால், இடையில் இந்த அம்மா எங்கேருந்து வந்தாங்களோ தெரியலையே, வந்து தொட்டுட்டா. இவ தொட்டு இப்போ ஆண்டவர் அவரு கூட பேசிக்கிட்டு இருக்கார். யார் தொட்டது? என்னைய யார் தொட்டது? சீசர்கள் கேட்குறாங்க, ஐயா தன்னை ஜனக்கூட்டம் இருக்குது, உங்களை தொட்டுறது யாருன்னு கேட்கிங்களே. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. என்னிடம் சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அன்னை மரியாள் சொன்னார், வல்லமை உள்ளவர் மகிமையானது என் வாழ்க்கையை செய்தார். ஹல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் வல்லமையோடு, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு அவர் கலிலேயாவுக்கு கடந்து போனாராம். பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, அன்பு சகோதரி, அன்பான தாயை, தகப்பனே, கர்த்தரை விசுவாசியுங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை நடத்த முடியும் என்று சொல்லி விசுவாசிங்கள். ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவரை நம்புங்கள். எனக்கு அருமையானவர்கள், தனக்குள் சொல்லிக் கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவரை தேடி வந்தார். நீ சொல்லலாம் விசுவாசிக்கிறனும், ஆனால் வார்த்தையில் விசுவாசமாக இருப்பது மாத்திரமல்ல, செயலிலே காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு சகோதரியே, விசுவாசம் எப்படி இருக்கும்னா, பிரச்சனையை பார்க்காது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைக்கு பேர விசுவாசிதான். அந்த விசுவாசம் இருந்தால் தான் அந்த விசுவாசிக்குள் அந்த கிரியை நடப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசமாக இரு. உன் பிள்ளைகளை குறித்து காரியங்களிலே என்னை மட்டும் நம்பு. உன் கணவரை குறித்து காரியங்களிலே என்னை மட்டும் நம்பு. உன் பிஸ்னஸை குறித்து என் மேலே மட்டும் நம்பிக்கை ஆயிரு. ஈசாக்கை ஆசீர்வதித்த நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தாமதித்துக் கொண்டிருக்கிறது. சுகம் வருவதற்கு எனக்கு பதில் வருவதற்கு தாமதிக்கிறது. வேலை கிடைப்பதற்கு தாமதிக்கிறது. என்னுடைய பிள்ளையின் வரம் கிடைப்பதற்கு தாமதிக்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிறாய் என் அன்பு தாயே, என் அன்பான தம்பியே, அன்பான தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீ ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருப்பாய் என்று சொன்னார். நீ ஆண்டவரை தேடி வருவாய். இந்த ஜெபக்கூட்ட தலைவன் ஆண்டவரை தேடி வந்தான். முதலாவது அவரை நம்பி தேடி வந்தான். அவர் பாதத்தில் விழுந்தான். அவரை அழைத்து கொண்டு தன் இல்லத்திற்கு கடந்து போனார். அவரை அழைத்து கூட்டிட்டு போகும்போது தான் பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் அங்கே நின்று அவர்கிட்ட பேசினார். ஐயா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கே சுகம் வந்துட்டு இவ சுகமாக்கி போயிட்டா வீட்டில் என்ன நடக்கும்னு சொல்லி கலங்கி நிற்கிறியோ? நான் வேலையில் இருக்கேன் பிரதர், என் வீட்டில் என்ன சம்பவம் நடக்குன்னு தெரியல, இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியல பிரதர், கண்ணீரோடு வந்திருக்கிறேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாயோ? கர்த்தனோடு கூட பேசுகிறார். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதை கர்த்தர் நடத்துவார். ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பிள்ளையின் சிரசிலே தொட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் பெரும்பாடுள்ள பெண் இயேசுவை தொட வேண்டும் என்று நினைக்கிறார். 2 பேருக்கும் உள்ள விசுவாசம் வேறு. 2 பேருக்கும் சுகம் கொடுத்தது இயேசு மாத்திரமே.
அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்கள். அதை சொல்லி கொண்டு இருக்கும்போதே வேதம் சொல்லியது பாருங்கள். 36வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசமா இரு என்று சொல்லி. எதற்காக சொன்னார்? பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. என்ன, அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு. யார் சொன்னா? இந்த ஜெபக்கூட்ட தலைவரை வீட்டிலிருந்து கொஞ்சம் பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க. என் வேதம் சொல்கிறது, அவர்கள் சொன்னது என்ன? உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால் போதகரை தொந்தரவு பண்ண வேண்டாம், உன் காரியம் எல்லாம் முடிஞ்சிட்டு, இனி அவரை விட்டு எல்லா காரியம் முடிஞ்சிட்டுப்பா, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? டாக்டர் சொல்லிட்டாங்க, மருத்துவர் சொல்லிட்டாங்க, உனக்கு குழந்தை இருக்காதுன்னு சொல்லி. இதுக்கப்புறம் இப்படி அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் நமக்காகவே பாடுபட்டார், நமக்காகவே இரத்தம் சிந்தினார், எனக்காக உயிர்த்து உயிரோடு இருக்கிறார். அந்த தெய்வம் உன் பக்கத்தில் நின்று உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போனாள். கடந்த புதன்கிழமை அன்று இரவிலே, நள்ளிரவிலே அலைபேசியிலே தொடர்பு வந்தது. ஒரு சகோதரி அழைத்தார்கள். நான் அதை ஆன் பண்ணும்போது என் கதறி அழுதார்கள். என்னவென்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவர் இரவு வேளையிலே வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது யாரோ ஒரு வண்டி அடித்து அவரை குற்றுயிராய் தூக்கி போட்டுட்டு போயிட்டு, நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு வந்துருக்கிறோம். எங்களுக்கு தெரியாத ரோட்டில் வந்த ஒரு சார் வாத்தியார், அவர் பார்த்து யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடக்காருன்னு உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஜிஹெச்சி கொண்டு போயிட்டு அந்த ஃபோன்லேருந்து நம்பர் எடுத்து எனக்கு அடித்தாங்க. பிரதர், நாங்கள் வந்திருக்கிறோம். மருத்துவர் கைவிட்டு விட்டார்கள். 3 இடத்துல மூளை பகுதியிலே அடைப்பு இருக்கிறது, 2 இடத்துல அது இரத்தம் உறைந்திருக்கிறது, ஒன்றும் செய்வதற்கு வாய்ப்பில்லை, ஒரு கை வேறு ஒடிந்திருக்கிற முறிந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லி, காப்பாற்றுவதற்கு இடமில்லை என்று சொல்லி என்று அழுதாள். நான் அவளோடு கூட பேசினேன். ஜெபத்தை முடிக்கும் நேரத்திலே, நள்ளிரவு நேரத்திலே அந்த அலைபேசி ஒலித்தது. என் அன்பு மகளை, நீ விசுவாசத்தோடு இரு, கர்த்தர் அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். மருத்துவமனை மாற்றி மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு ஸ்பெஷாலிட்டி வேனில் கொண்டு போனாங்க, ஆம்புலன்ஸில். மறுநாள் காலையிலே ஜெபம் முடித்து அவளோடு கூட தொடர்பு கொண்டு கேட்டேன், என்னம்மா எப்படி இருக்குன்னு. ஐசியூவில் கொண்டு போயிருக்கிறாங்கன்னு பதில் சொல்லலைன்னு சொன்னான். காலை வேளை மறுபடியும் அவள் மறுபடியும் அலைபேசியில் தொடர்பு கொண்டா. அவள் சொன்னாள், 3 இடத்துல இருக்கிறது உண்மைதான், 2 இடத்துல ரத்தம் பிளாக் ஆகிருக்கிறது உண்மைதான், எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்காங்கன்னு சொன்னாங்க. தொடர்ந்து ஆண்டவர் கொடுத்த ஜெபக்குழுவாய் தேவ பிள்ளைகளோடு இணைந்து கதறி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபம் முடியும் நேரத்தில் அடித்தாள். அலைபேசி எடுத்து கேட்டேன், என்னம்மா எப்படி இருக்குது? அடைப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள், இரத்தம் உறைவு இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்பொழுது ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அவர்களை ஐசியூ வார்டிலிருந்து நார்மல் வார்டுக்கு கொண்டு வருகிறார்கள். ஜெபத்தோடு எங்களுக்காக ஜெபியுங்கள், நீங்களும் ஜெபியுங்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அந்த அருமையான மகள் கண்ணீரை வடித்து சொன்னார். எல்லாம் முடிந்து விட்டதையா, என் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை, என் வாழ்க்கையிலே அதிசயம் இல்லை. ஏன் இல்லை? தேவனை குறித்து விசுவாசம் இல்லை. இந்த பெரும்பாடு உள்ளவள் தனக்குள் சொல்லிக் கொண்டால் ஆண்டவரை தேடி வந்தாள். இந்த ஜெபக்கூட்ட தலைவன் ஆண்டவரை தேடி வந்து தன்னுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி, தன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறார். அழைத்தவுடனே வந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அழைக்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் அல்லவா? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் அல்லவா? அவர் வருகிறார். கவனிங்கள் எனக்கு அருமையானவளே, கவனிங்கள் எனக்கு அருமையானவர். அவர் வருகிறார். ஆனால் அங்கு சுற்றி இருக்கிற ஜனக்கூட்டம் சொல்கிறார்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த விசுவாசம் இன்றைக்கு உனக்கு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய மகிமை காண்பார். அவர் வந்தார், மரித்து போயிருந்த அந்த இல்லத்திற்கு வந்தார். அநேகர் அவரை பரிகாசித்தார்கள். அவள் சிறுமி தூங்குகிறான் என்று சொல்லி இல்லத்திற்கு நுழைந்தார். சிறுமியின் கரத்தை பிடித்து எழுப்பினார். உயிரோடு எழுந்தால் சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி,
அன்பு தங்கச்சி, உங்க வாழ்க்கையில நீங்க இயேசு மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பட்டு போயிருக்கிற எல்லா காரியங்களையும் துளிர்விட போகிறது. முடியாது, நடக்காது எல்லா காரியங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் நடத்த போகிறார். நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரம் அடுத்த மாதம் அல்ல, இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணும். ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள். எப்படி நம்புவது? தானியேலை நண்பர்கள் நம்பினார்கள். அக்கினி ஜுவாலையிலிருந்து ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார், இல்லை என்றாலும் பரவாயில்லை. தானியேல் நம்பினார், தானியேல் விசுவாசித்தார். சிங்க குகைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மரண படுக்கை மாற்றுவார். உன் இல்லாத காரியங்களில் அசிங்கப்பட்டு கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டிருக்கிறாயே, கர்த்தரை மாத்திரம் நம்பு. எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல உன் சரசு உயர்த்தப்படுவார். யோசிப்பை உயர்த்தினவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு விசுவாசம் உள்ளா ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, விசுவாசம் உள்ளா ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது. விசுவாசிங்கள். நீங்கள் விசுவசித்தால் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும். முடிந்து போயிருந்து இறந்து போயிருந்த அந்த சிறுமியை தொட்டார், மருத்துவம் பலனளிக்காது, இனி எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் இயேசு என்கிற தெய்வம் எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை வீட்டுக்கு அழைத்து போனார். நீங்களும் உங்கள் இல்லத்துக்கு அழைத்து பாருங்கள் ஆண்டவரை. நீங்கள் இருக்கும் இடத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விசுவாசித்து ஜெபியுங்கள். அற்புதத்தை இந்த நேரத்திலிருந்து எதிர்பார்த்து நில்லுங்கள். அற்புதங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் அப்பா தகப்பனே, உங்க சமூகத்தில் நின்று தகப்பனை நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தையை, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்ற வார்த்தையை தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய விசுவாச வல்லமை வெளிப்படட்டும், விசுவாச ஜெபாக்கினி வெளிப்படட்டும். அவள் ஜெபிக்கும் வேளையில அப்பா பரிசுத்த அக்கினியால் நிரப்புவீராக. அவர்கள் உலர்ந்து போன வாழ்க்கையில ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் உயிர் வருவதாக இயேசுவின் நாமத்தில். விசேஷமாய் அடைக்கப்பட்ட கர்ப்பவாசல் திறக்கப்படட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதிகள் இயேசுவின் தழும்புள்ள கரத்தினால் சுகமுண்டாகட்டும், சுகமுண்டாகட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு இரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. God bless you.